வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2026 மார்ச் 11 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இப்பொழுது பார்த்தீங்கன்னா மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. எதிர்பார்த்தது போலவே கடந்த 2-3 நிகழ்வுகளுக்கு முன்பே மார்ச் 10 - 15க்குள் ஒரு நிகழ்வு கிழக்கு காற்றை கொண்டு வரும், வெப்பம் குறையும் சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்த நிகழ்வு, முதல் நிகழ்வை விட 2வது நிகழ்வு வலிமையானது, தென் மாநிலங்களுக்கே மழை தரும்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் அமைய போகிறது. அது 17ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை. அது ஏற்கனவே ஒரு தனியாக அறிக்கையும் கொடுத்திருக்கிறோம். இந்த நிலையில வெயில் எப்படி இருக்கும், வெப்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுல தொடர்ந்து இது ஏப்ரல், மே, ஜூன் பருவமழை வேலை எப்படி இருக்குங்கிறதையும் இந்த அறிக்கையில பார்ப்போம். இன்றைய வெப்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், அதாவது 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் எட்டும். ஈரோடு, அதுவும் ஈரோடு, கரூர்ல எல்லாம் ஒரு 95 தான் இருக்கும். அப்போ ஈரோடு நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். வேலூர் எங்க பிடிக்கும்? வேலூர் 35 தான் பிடிக்கும், 95 தான். அப்போ வேலூரும் கரூரும் 95 டிகிரி ஃபாரன்ஹீட், 35 டிகிரி செல்சியஸ். ஈரோடு 36, அதாவது 96.8 இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மேகமூட்ட வானிலை, ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து தூறலை கொடுக்கும். தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென்கடலோரம், மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் நம்ம அதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த மேகமூட்டம் கிழக்கு காற்று வருகை காரணமாக தான் வெப்பநிலை குறைகிறது. இந்த வெப்பநிலை அதிகால நேரத்தில் மிகவும் குறைந்திருக்கும். 21 டிகிரி, 22 டிகிரி அவ்வளவு இருக்கும். திருவள்ளூர் 21 டிகிரி தான். வேலூர் 20 டிகிரிக்கும் சில நாள் போகும். வேலூர்லாம் அதிகாலை நேரத்தில் காலை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 20 டிகிரியில் இருக்கும். ஆம்பூர்லாம் 19 டிகிரிக்கே போகும். ஆம்பூர், சேலமே 21 டிகிரிக்கு போயிடும், குளிரும். ஈரோடு 23 டிகிரியில் இருக்கும் அதிகாலையில். பகல்ல பார்த்தீங்கன்னா 36 போகும். 23 - 30 எவ்வளவு? 13 டிகிரி டிஃபரெண்ட் பகலுக்கும் இரவுக்கும். அதிகாலை நேரத்தில் தாராபுரம் பார்த்தீங்கன்னா 23 இருக்கும் இரவு நேரத்தில். பகல் நேரத்தில் 35 போகும், 34 போகும், 35, 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டா போகும். ஆக இப்படி இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்கும். காரணம் இந்த கிழக்கு காற்று வருகை, அப்பொழுது உயரழுத்தம் வருகை. இது எல்லாமே உயரழுத்தம் வந்தால் தான் பகல் வெப்பத்தை கூட்டும். கிழக்கு காற்று வந்தால் குளிரா இருக்கும் இரவு, பகல்ல வெயில் அளவா இருக்கும், மேகமூட்டம் இருக்கிறதுனால. இப்போ இதுதான் இந்த மாத இறுதி வரைக்கும் கொஞ்சம் அளவா தான் இருக்கும். அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, நாளை 12ஆம் தேதி வெயில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்ல 35க்கு போகும், 36 மன்னிக்கவும் 36. ஈரோடு 1 கூடும், 37ஆ மாறும். ஏன்னா நாளைக்கு மேகமூட்டம், இந்த தூறல் வாய்ப்பு குறைகிறது அல்லவா, கொஞ்சம் கூடுன்னு சொல்லும். ஆனா அதே 100 டிகிரிக்கு தாண்டிடாது. கரூரும் ஈரோடும் 37க்கு போகும். கரூரும் ஈரோடும் 37க்கு போகும். வேலூர் 36க்கு போகும். 36 என்பது 96.8, 37 என்பது 98.6. ஆனா சில பேர் இது 100 டிகிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மரங்கள் இல்லைன்னா உணரும் வெப்பம் அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ வெப்பமானியே ஒரு இடத்துலயே அப்படியே நிலைய தார் ரோட்டு மேல வச்சீங்கன்னா பயங்கரமா ஏறும். அப்படி பார்க்கக்கூடாது. நம்முடைய வெப்பம் ஒரு சராசரியான வெப்பமாக தான் நம்ம அதை பார்க்கணும். அது ஓகே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி எப்படி வெப்பம் உயரும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெரும்பாலும் அதிகபட்ச வெப்பம் 36 டிகிரியாக போகும் வேலூர், 37 டிகிரியாக தான் இருக்கும் ஈரோடு. அப்போ நாளைக்கும் நாளை மறுநாளும் 37 டிகிரி செல்சியஸ், அதாவது 98.6. வேலூர் 36, 96.8, 96.8. இதுதான் அதிகபட்ச வெப்பநிலை. மதுரையும் அப்படித்தான் இருக்கும். மதுரையும் 98.6 இருக்கும். மதுரையும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் வெயில். சரி, அடுத்தது 100 டிகிரி தாண்டாதுன்னு சொன்னோம். இன்ன வரைக்கும் நம்ம தாண்டும்னு அறிவிக்கவே இல்லை. புரியுதுங்களா? அடுத்து 14ஆம் தேதி சனிக்கிழமை எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36 தான். வேலூர் கொஞ்சம் குறையும். ஏன்னா அடுத்த சுழற்சி வரப்போகுது, காற்று சுழற்சி வரப்போகுது, மேகமூட்டம் வரும்னு சொல்லியிருக்கோமா 15ஆம் தேதி. அது அடுத்த மேகமூட்டத்தை ஏற்படுத்தும். இதனால 36 டிகிரியா குறைஞ்சிரும். 37 என்பது அப்ப 96.8ஆக குறைஞ்சிரும். 96.8ஆக குறைஞ்சிரும். ஆனா கொஞ்சம் தென் மாவட்டத்துல இந்த கிழக்கு காற்று நுழையாது. ஏன்னா இப்படி போயிடும், டெல்டாவில் நுழைஞ்சு கர்நாடக பகுதியை போகும். அதனால இந்த தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் வெப்பம் உயரும். 38 டிகிரியா 100 டிகிரியா மாறலாம்.
ஒரே ஒரு நாள் 2 நாள் அல்லது திருநெல்வேலி ஒரு 37ஆகவும் சிவகாசி போன்ற பகுதி மதுரை எல்லாம் ஒரு 38க்கு நெருக்கமா இருக்கலாம். ஈரோடும் கூட கொஞ்ச நேரம் 38க்கு போகும். என்னைக்குன்னு இந்த 14ஆம் தேதி தான். அந்த சிஸ்டத்துக்கும் இந்த சிஸ்டத்துக்கும் இடைப்பட்ட நாள் அந்த 14ஆம் தேதி. அன்னைக்கு கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருப்பது போல் இருந்தாலும் 100 டிகிரியை தாண்டாது. சரி, ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி எப்படி வெப்பம் உயரணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் உயர்ந்து தான் இருக்கும் அன்றைக்கு. ஆனால் பரவலாக உயர்ந்திருக்காது. 38 என்பது 37ஆக இருக்கும். 1 டிகிரி குறைஞ்சுதான் இருக்கும். சனிக்கிழமை தான் அந்த 14ஆம் தேதி வரக்கூடிய அடுத்த வார சனிக்கிழமை தான் கொஞ்சம் உச்சபட்ச வெப்பநிலை 98.6 ஆகியும் 98.6 100 நெருக்கமா இருக்கும். அந்த ஒரு நாள் 15ஆம் தேதி மீண்டும் 98.6 குறைஞ்சிரும். வேலூர் 95 குறைஞ்சிருக்கும் அந்த நாள். ஏன்னா காற்று வந்து டெல்டாவில் நுழைஞ்சு வடகிழக்கிலிருந்து வடமேற்கு நோக்கி போக போகுது. தென்கிழக்கிலிருந்து வடமேற்கு நோக்கி காற்று போறதுனால அங்க குளிர்ந்த சீதோஷ்ண மேகமூட்டம்லாம் ஏற்பட போகுது. 16ஆம் தேதி இன்னும் வெப்பம் குறையும். 16ஆம் தேதி எல்லாம் சும்மா 35 டிகிரிக்கு மேல போகவே போகாது. வேலூர் போனா 36 போகும். 36 என்பது 96.8. கரூர் 37 இருக்கும். 98.6. 100 டிகிரிக்கு மேல இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. இந்த 14ஆம் தேதி மட்டும் ஒரு நாள் 100 டிகிரிக்கு நெருக்கமா போகும். அது மட்டும்தான். 17ஆம் தேதி நல்லாவே வெயில் குறைஞ்சிரும். 17ஆம் தேதி 33 டிகிரி ஆயிடும். வேலூர், கரூரும் 33 ஆயிடும். ஈரோடு 34 ஆயிடும். அவ்வளவுதான். 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கீழே தான். எப்போ 17, 18, 19, 20, 21, 22 6 நாட்களுக்கு நல்ல வெப்பம் குறைஞ்சி புழுக்கம் அதிகமாவான. நல்லா புரிஞ்சுங்க, புழுக்கம் அதிகமாகும். எப்போ வரக்கூடிய 17, 18, 19, 20, 21 புழுக்கம் அதிகமாகும். வெப்பம் குறையும், குறைந்த அழுத்தம் ஏற்படும். அப்போ கர்நாடக எல்லை வரும் புழுக்கம் அதிகமா இருக்கும். அப்புறம் படிப்படியா கிழக்கு கடற்கரை வரும் புழுக்கம் அதிகமா இருக்கும். 17ஆம் தேதி கர்நாடக எல்லையோரம் உருவாகும் மழை வங்கக்கடலோரம் வரைக்கும் வரும். முதலிடத்தை கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பிடிக்கும். அது என்ன கிழக்கு தொடர்ச்சி மலை? நீலகிரியிலிருந்து கிழக்கு தொடர்ச்சி மலை ஆரம்பிக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி மாவட்டம். ஆக நீலகிரி மாவட்டம் கிழக்கு தொடர்ச்சி மலை தொடங்கி அப்படியே கர்நாடக எல்லையோரம் சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் இதெல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய திருச்சி வடக்கு இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவை இடிமழைப்பொழிவை கொடுக்கும். அப்புறம் படிப்படியாக அது சென்னைக்கும் வரும், மண்ணைக்கும் வரும், வேதாரண்யத்துக்கும் கோடியக்கரைக்கும் வரும், ராமேஸ்வரத்துக்கும் வரும். ஆனால் அடுத்தடுத்த நாட்களிலே வந்து குறைவான மழைப்பொழிவை கொடுக்கலாம். ரொம்ப குறைவுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராதாபுரம் பகுதி தான். ஏன்னா அது வந்து காற்று நுழையும் இடம். ரொம்ப தாமதமா வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். நம்பர் 1 இடம் பிடிக்கும் இடம் நீலகிரி முதல் திருப்பதி வரைக்கும் உள்ள அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் நல்ல மழைப்பொழிவை பெறும். பெங்களூரு, கர்நாடகாவின் பெரும்பாலான பகுதி, ஆந்திராவோட பெரும்பாலான பகுதி நல்ல மழைப்பொழிவை பெறும். ரைட்டா? சரி, இப்போ இந்த மழைப்பொழிவு இந்த மாதத்துல இப்படி இருக்கு. 22ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குன்னு சொல்லிருக்கோம். வெப்பம் குறைந்து இருக்குன்னு சொல்லியிருக்கோம். மாத இறுதியிலையும் ஒரு காற்று சுழற்சி வருது. தூறல் நனைக்கும் மழையாவோ அல்லது மிதமான மழையா இருக்கலாம். அது வட இந்திய நிலப்பகுதியில எப்படி அது இந்த சிஸ்டம் நிலைபெறுதுங்கிறது ஆய்வுல இருக்கு. இப்ப இந்த 17ல இருந்து 22 நல்ல மழை, இடி மின்னல் மழை கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்தை வச்சு சொல்ல முடியும். ஆனால் வெப்பம் குறைந்திருக்கும். சரி, ஏப்ரல் மே எப்படி இருக்கும்? ஏப்ரல் மே எப்பொழுதுமே வெயில் காலம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். சூரியன் குத்துக்கதிர் மார்ச் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு வரும். இந்த மாதம் 21ஆம் தேதி. இன்னும் எத்தனை நாள் இருக்கு நிலநடுக்கோட்டுக்கு வர்றதுக்கு? இன்னும் 10 நாள் தான் இருக்கு. 10 நாள்ல நிலநடுக்கோட்டுக்கு வருது. அப்புறம் அடுத்த 10 நாள் எங்க வரும்? குமரி முனைக்கு வரும். 17ஆம் தேதி எல்லாம் எங்க வந்துடும்? டெல்டாவுக்கு வந்துடும். அதாவது ஏப்ரல் 15, 16, 17 எல்லாம் தமிழ்நாட்டோட மத்திய பகுதியில் இருக்கும். ஏப்ரல் 27 மாத இறுதியெல்லாம் அது அங்க போயிடும். சென்னை உள்ளிட்ட ஆந்திர எல்லையோரத்துக்கு போயிடும். அப்ப சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய பயணிக்கக்கூடிய மாதம் ஏப்ரல் மாதம். அப்ப வெயில் அதிகமா இருக்கும். வெயில் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்னா குறைந்த அழுத்த பகுதி வங்கக்கடல்ல, அரபிக்கடல்ல உருவாகும். வங்கக்கடல், அரபிக்கடல்ல குறைந்த அழுத்த பகுதி உருவாகும். பாருங்க, 2 படம் நம்பியிருக்கேன். ஒண்ணு கடல் நீரோட்ட படம், இன்னொன்னு கடல் வெப்ப படம். கடல் நீரோட்டத்தை பாருங்க. எங்க வந்து கடல் நீரோட்டம் வந்து அதிகமா பயணிக்குது வலுவா? அரபிக்கடலுக்கு தெற்கு இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல். அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல வெப்பத்தை எங்க கொண்டு வந்து ஏத்த போகுது? அரபிக்கடலுக்கு தெற்க இருக்கக்கூடிய பகுதிக்கு ஏற்ற போகுது நிலநடுக்கோட்டு. அப்படி இது என்ன ஆகும்னா பாசிட்டிவ் ஐஓடி ஆகும். ஆனா இப்போ வரைக்கும் சுமத்ரா கிட்ட 30 டிகிரி ஆகவும், சோமாலியா கிட்ட 29 டிகிரி ஆகவும் இருக்கு. 1 டிகிரி கூட தான் இருக்கு சுமத்ராவுக்கு. அப்படின்னா இப்ப என்ன ஆகிருக்கு? நடுநிலையா ஆகிட்டு இருக்கு. இப்போ 30 அந்த பக்கமும் இந்த பக்கமும் 30 ஆயிடும். அப்ப நடுநிலையாக மாறும்.
அப்புறம் இது 29ஆகவோ குறைய வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்ல. 30ஆகவே இருக்கும். அங்க 31 மாறுமா? மாற வாய்ப்பு இல்ல. அங்கே 30ஆகவும் இங்கேயும் 30ஆ இருக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது என்ன ஆகுன்னா, தொடர்ந்து நீராவி காற்றை காற்று வந்து ஏத்தி தணிக்க 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 கீழ இருக்கக்கூடிய நீரோட்டம் வெப்பத்தை சமநிலைப்படுத்திக் கொண்டே இருக்கும். அப்போ 2 பக்கமும் 30ஆ இருந்து நடுநிலை ஐஓடியா மாறும். நடுநிலை ஐஓடியா பாசிட்டிவ் ஐஓடியா மாறாது. ஏன்னா நீரோட்டம் வலுவாக இருந்தாலும் கோடை காலத்துல மட்டும் கொஞ்சம் வெப்பம் 30 வந்து எட்டும், 31 போகாது. 31 போனாலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் அது மறுபடியும் 30ஆ மாறிடும். புரியுங்க? 31க்கு வாய்ப்பு இல்லை, பார்க்கலாம். 31 கூட போகலாம், ஏன்னா வலுவா நீரோட்டம் இருக்கு. அப்போ 31லாம் ரொம்ப கடல் வெப்பமானதற்கு பெரிய ஒரு அறிகுறி. புரியுங்களா? 30 வரைக்கும் எட்டும். 29 தான் இருக்கு இப்போ. 30 சுமத்ரா பக்கமும் சோமாலியாவுக்கு 29 இருக்கு. அரபிக்கடல்ல 29 இருக்கு. கர்நாடக கரைக்கு வடக்க போனீங்கன்னா மகாராஷ்டிரா வரைக்கும் 28 இருக்கு. மும்பை கிட்ட 27 இருக்கு. 26 ஆயிடுது குஜராத். ஆக வெப்பநிலை இப்பதான் உயர்த்திட்டு இருக்கு. வங்கக்கடல்ல ஆந்திர பகுதி வரைக்கும் 27 இருக்கு. அப்புறம் 26ஆ குறைஞ்சிருது ஒடிசா, மேற்கு வங்கம்லாம். புரியுதுங்களா? இப்போ அரபிக்கடல் வங்கக்கடல் வெப்பம் உயர்ந்துட்டு இருக்கு. நடுநிலை ஐஓடியா மாறிட்டு இருக்கு. பாசிட்டிவ் ஐஓடியா மாறணும் எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்பார்த்தாலும் பருவமழை குறைந்ததோ சமநிலையா நடுநிலை ஐஓடியா மாறிடும். நீரோட்டம் சோமாலிய பக்கம் போய் கொண்டிருந்தாலும் பருவமழை தொடங்கியதும் காற்று வெடித்தடமா இருக்கிறதுனால மேல எப்படி கப்பன் சாஸ்ல ஊதி ஊதி சாப்பிடும்போது ஊதி மேல குறைக்குதோ, அதே போல காற்று பயணித்து மேல்மட்ட வெப்பத்தை குறைக்கும். இது கீழிருந்து ஏற்றிக்கொண்டே இருக்கும், சமமா இருந்துட்டே இருக்கும். அப்போ பருவமழை நல்லா இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? வெப்பநிலை விளைச்சிது. சரி, எல்னினோ அப்படின்னு பயமுறுத்துறாங்களே, அது என்ன? உலக வானிலையாளர் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற மாதிரிகள்லாம் கூட எல்னினோ வருடம் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கடல் நீரோட்டத்தை பாருங்க. அதுல அமெரிக்கா பக்கம் வெப்பத்தை எப்படி இருக்கு? அமெரிக்கா பக்கம் வெப்பம் வந்து 28 இருக்கு. 28 கொஞ்சம் அதிகம் தான். ஆனா நம்ம ஆசியா பக்கம் 30 இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அங்கிருந்து தொடர்ந்து கடத்தி கொண்டுதான் இருக்கு. 28 என்பது 29 30ஆக மாறுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும், ஆனால் அங்கே தொடர்ந்து நீடிக்காது. அதை விட கூடுதல் வெப்பம் ஆசியா பக்கம் இருக்கும் என்பதனால கொஞ்சம் மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் கொஞ்சம் வெப்பத்தை உயர்த்தலாம். இது என்ன ஆகும்னா புயலை வலுப்பெற செய்யும். புரியுதுங்களா? ஆசியா பக்கத்துல மட்டும் இருந்தால் அருகிலேயே புயல் உருவாகி அருகிலேயே தாக்கிடும். இப்ப மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் வெப்பம் உயர்றதுனால என்ன அச்சுறுத்தல்னா, பெரும் பெரும் புயல்கள் ஆசியாவுக்கு காத்திருக்கு. எங்க? இந்த பிலிப்பைன்ஸுக்கு, தாய்வானுக்கு வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலத்துல தாய்வானுக்கு, சீனாவுக்கு, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், இதுக்கெல்லாம் வலுவான புயல்கள், சூப்பர் புயல்கள் காத்திருக்கு. நீங்க நினைச்சிருக்கீங்க சும்மா ஏதோ இப்பதான் வெப்பநிலை வந்து அமெரிக்கா பக்கம் உயர்ந்திருக்குன்னு. இல்ல, அமெரிக்கா பக்கம் அடுத்த ஆண்டு உயரலாம்னு கணிச்சிருக்காங்க. இப்ப இல்ல, இப்ப நடுநிலையாக மாறுறது கூட வாய்ப்பு இல்ல. இப்ப வரைக்கும் லானினா அமைப்பு தான் தொடருது. நீரோட்டம் ஆசியா பக்கம் தான் இருக்கு. கொஞ்சம் மத்திய பசிபிக் வரைக்கும் வெப்பம் உயர்றதுனால அங்கிருந்து வலுவான நிகழ்வுகள் உருவாகி அது ஆசியா பக்கம் வந்து இந்த ஆசிய நாடுகளுக்கு வலுவான புயல்களை தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் வடகிழக்கு பருவமழை காலத்திலையும் கொடுக்கும். அது அப்படியே வலுவாகவே வங்கக்கடலுக்கு வர வாய்ப்பு இருக்கு. வங்கக்கடல்ல வந்து பருவமழையை சிறப்பா கொடுக்குங்க. நீங்க புரிஞ்சுக்குங்க. எப்பொழுதுமே நம்ம வந்து நீரோட்டத்தை வைத்துதான் நம்ம வந்து எல்னினோவா லானினோவா என்பதை நாம கணிக்கணும். நீரோட்டம் வந்து இதுவரைக்கும் இந்திய பருவமழையை வலுவாக கொடுப்பதற்கு தான் சாதகம் இருக்கு. ஆசியாவில் ஆசிய நாடுகளுக்கு அந்த வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், சீனா, தைவான், பிலிப்பைன்ஸ் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் புயலை வந்து ஒரு வலுவான புயலை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வலுவா கொடுக்கறதுக்கு தான் சாதகம் இருக்கு. ஏன்னா அப்படித்தான் கடல் வெப்பம் உயர்ந்துட்டு இருக்கு. ஆகவே மத்திய பசிபிக்கோட மத்திய பகுதி வரைக்கும் வெப்பம் உயர்ந்தாலும் என்ன ஆகும்னா அங்கிருந்தே உருவாகி நீண்ட நாள் பயணிக்கும் என்பதனால வலு சக்தி அதிகம் பெறும். அப்படிதான் நம்ம இப்போ கணிக்க முடிகிறது. புரியுதுங்களா? அது அப்படியே தென்சீன கடல், தாய்லாந்து வளைகுடெல்லாம் வரும்பொழுது தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே நிகழ்வு வங்கக்கடலுக்கு வரும். ஆக தென்மேற்கு பருவமழை காலத்துல 2 புயல்களுக்கு சாதகம் இருக்கு. இதுல ஒரு புயல் இந்திய பெயர் வைத்த புயலாகிய அது முரசு என்ற ஒரு புயல் கூட இருக்கு. அதுல முரசு பேர் பாருங்க, முரசு என்ற ரெண்டாவது வரக்கூடிய முதல்ல ஒண்ணு, ரெண்டு இருக்கு. 2 வாய்ப்பு இருக்கு தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு அல்ல அது. புரியுதுங்க? தமிழ்நாட்டுக்கு அல்ல. அரபிக்கடல்ல ஒண்ணு, தென்மேற்கு பருவமழை காலத்துல கோடையில வங்கக்கடல் ஒண்ணு இருக்கு. கோடையில அரபிக்கடலையே பிற்பகுதியில் உருவாக வாய்ப்பு இருக்கு, அதாவது மே மாதத்துல. புரியுதுங்களா? அப்போ மே, ஜூன், சரி, ஏப்ரல், மேல நிகழ்வுக்கு சாதகம் இருக்கு. ஏப்ரல், மேலேயே 2 நிகழ்வும் வங்கக்கடலோட அரபிக்கடலையும் வர வேண்டியதான். ஜூன் மாதம் பருவமழை தொடங்கும் போதும் ஒண்ணு இருக்கு. ஆக வலுவான நிகழ்வு மழை இருக்கு.
கோடை மழை ஒரு மாதத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் வந்து கொடுக்கும். அது தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கும், தென் மாநிலங்களுக்கே கொடுக்கும். ஒரு மாதத்திற்கு 3-4 நாள் மழை இருக்கு. இடையில வெயிலும் இருக்கு. வெயில் எவ்வளவு வரைக்கும் போகும்? சில நாளைக்கு சிஸ்டம் அருகில் இருந்தாலே வெயில் அதிகமாகும். ஏன்னா சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது வெப்பமான பகுதியிலிருந்து காற்று வந்தா என்ன ஆகும்? வெப்பமான பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று வறண்டு வரும். அப்போ வெயில் அதிகம் கொடுக்கும். நிகழ்வு இருந்தாலும் வெயில் அதிகம் கொடுக்கும். அந்த வெயில் அதிகமா போனாலும் அது 104க்கு மேல போகாது. எங்காவது ஒரு இடத்துல 105 போனா, 104ங்கிறது எல்லாருக்கும் அல்ல. இந்த உச்சபட்சம் அதிகமா பதிவாகக்கூடிய இடம் இருக்கு பார்த்தீங்களா, 2-3 மாவட்டங்கள், வேலூர், சேலம், கரூர், ஈரோடு, இந்த பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, இந்த விருதுநகர் மாவட்டம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் தெற்கேயும் இந்த ஈரோட்லையும், அப்புறம் மே மாதத்தில் ஏப்ரல் பின்பகுதியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடும் வேலூரும் திருத்தணியும் இதெல்லாம் பிடிக்கும். இதெல்லாம் பிடிக்கும் பொழுது அதிகபட்சம் எங்கே போகும்? 105 வரைக்கும் தான் போகும். 105, எப்பயாவது ஒரு நாள் 105, பெரும்பாலும் 104, 102, 100க்கு மேலே இருந்துட்டு இருக்கும். இப்படி இருக்கும். ஆனால் பிற மாவட்டங்கள் கடலோரம், கிழக்கு காற்று வரும். கிழக்கு காற்று ஒரு இதமாக இருந்துகிட்டே இருக்கும். இடையில நிகழ்வும் இருக்கு, மழையும் இருக்கு, வெயிலும் இருக்கு, எல்லாம் கலந்த வானிலையா இருக்கும். இதுல ஏப்ரல் மேல 2 நிகழ்வு இருக்குன்னு சொல்றேன். ஏப்ரல் 1, மேல 1 கண்டிப்பா இருக்கு. அதுல ஒரு நம்ம சொல்லியிருக்கோம், முரசுன்னு ஒண்ணு இருக்கு. இந்திய பேர் வைக்கப்பட்ட பேர் வந்து முரசு. புரியுங்களா? இது இருக்கு. இதெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம், அவ்வளவுதான். தவிர அது எந்த தேதிகளெல்லாம் வரக்கூடிய நாட்கள் அதை உறுதிப்படுத்தலாம். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும்னு சொல்லியிருக்கிறோம். மே மாத இறுதியிலேயே அரபிக்கடல்ல புயல் உருவாக வாய்ப்பு இருக்கு. சாட்டெடுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கு. அதனால பருவமழையை தொடக்க வாய்ப்பு இருக்கு. நெருங்கி வந்தா பருவமழையை முன்கூட்டியே தொடக்கிறோம். அப்படி எட்டி துளைவிலே கொஞ்சம் போயிட்டுன்னு வச்சுக்கலாம், கேரளாவுக்கு மழைப்பொழிவு கொடுக்காம, அப்புறம் 2வது சிஸ்டம் கொடுக்கும். புரியுதுங்களா? ஆக 2வது சிஸ்டம் அப்படின்னா ஜூன் மாதம் 1, 2, 3 எது எப்படியோ பருவமழை சிறப்பா இருக்கு. அரபிக்கடல் வெப்பமும் உயருது, வங்கக்கடல் வெப்பமும் உயருது, பருவக்காற்று சாதகம் இருக்கு. பாசிட்டிவ் வைவோடி அமையும் போது பாசிட்டிவ் வைவோடினா நெடல்லே இருந்துட்டே இருக்கும். நீரோட்டம் வலுவா இருக்கு அரபிக்கடல் பக்கம். அரபிக்கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய காற்றை கொண்டு வந்து என்ன செய்யும்? நீராவி காற்று. நீரோட்டம் வலுவா இருக்கிறதுனால கடல் வெப்பம் உயரும். கடல் வெப்பம் உயர்ந்தால் காற்றால் தடியக்கூடிய வெப்பம் தொடர்ந்து சமநிலைப்படுத்தி கொண்டே இருக்கும். நீரோட்டம் வந்து வெப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். நீராவி வந்துகிட்டே இருக்கும். காற்று வந்து நீராவியை நீர் எடுத்து கொண்டு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை மிகச்சிறப்பா இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பொறுத்திருங்கள். இவையெல்லாம் நம்முடைய நீண்டகால வானிலை அறிக்கை. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். எதுவுமே நீங்க அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க அப்டேட்ஸ். வானிலை என்பது எழுதி வைக்க முடியாது, காலண்டர்ல போட்டது மாதிரி. இந்த மாதிரி இது பொங்கலை போறோம், தீபாவளி போறோம், மழையை போறோம் எழுதி வைக்க முடியாது. அதே போல தீபாவளி, பொங்கல் இதெல்லாமே சொல்லிடலாம். மழையை பொறுத்த வரைக்கும் இயற்கையும் உலகத்தை சுற்றக்கூடிய காற்றோட அமைப்பை பொறுத்து தான் இரு காற்று இணைவு எப்படி அமைகிறதோ, செட்டிங் எப்படி செட் ஆகுதோ அதை வச்சுதான் ஒவ்வொரு ஊருக்கும் மழை அமையும். எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதுதான். ஆனால் இருந்தாலும் பெரிய மாறுதல் எதுவும் இருக்காது. இது வந்து நம்ம வந்து சராசரியா நம்ம சொல்றது. இது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். ஆனால் பருவமழையை பொறுத்த எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்றேன்னா, நிறைய பேர் நான் வந்து மனதை குத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு அறிக்கையும் இந்த வாரம் சொல்லிட்டு இருக்கு. நேற்றை கூட அந்த அளவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன், மழை பெய்யுதுங்க, இங்க மழை பெய்யுதே, என்னங்க சொன்னீங்களே என்ன அப்படியே ஒரு பந்தா சிரிக்கிறாரு. அப்பையும் கூட அவர்களுக்கு நம்ம செய்தது தவறு, நாம் செய்திருக்கிறோம் குற்றம், நம்ம வந்து இரவு பகல் பாராமல் உழைப்பவர்களை நாம கஷ்டப்படுத்திட்டோன்னு கூட அவர் நினைக்கல. நேரடியாக அவரை போய் சந்திக்கலான்னு இருக்கேன். ஒரு 4 பேர் இருக்காங்க. எங்க அந்த 4 பேரை விரைவிலே நேரடியாக அவரை போய் சந்திக்கலான் இருக்கேன். விரைவில் அவர்களுடைய உண்மையிலேயே அது நடக்க போகுது. நிச்சயமா அது நடக்கும். ஆகவே தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. புரிதல் என்பது வேண்டும். வானிலை குறித்த அறிவு வேண்டும். வானிலையை, இயற்கையை பற்றிய அறிவு வேண்டும். இயற்கையை புரிதல் வேண்டும். புரியுதுங்களா? ஒன்று, பாலக்காட்டு கணவாயில் இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் ஒருத்தர் இருக்கார். பாலக்காட்டு கணவாய் ஒத்தக்கால் மண்டபம், மற்றொருவர் கோபிச்செட்டிப்பாளையம், மற்றொருவர் திருத்துறைப்பூண்டி, மற்றொருவர் அந்த கடிநல் வயல் பண்ணால் இடைப்பட்ட பகுதி, கடலோர பகுதி, மற்றொருவர் இன்னும் இருக்காங்க, அங்கங்கே இருக்காங்க, கடிதம் எழுதியவரெல்லாம் இருக்காங்க. அவர்களுக்கு போய் புரிதல் வேண்டும். வானிலை பாடம் எடுத்த பிறகு அவர்களுக்கு புரிதல் வரும். நிச்சயமாக அவருடைய சந்தேகங்கள்லாம் தீர்க்கப்படும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நன்றி.